மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரித்து போட்டால் நலமாகும். இந்த சவுண்டு கேட்டாலே போதும், மா வா குப்பை கொட்ட போகலாம் போகலான்னு சொல்லிட்டு என் பையன் அதை குப்பை தூக்கி தூக்கிட்டு கிளம்பிடுவான். அவனுக்கு என்னமோ ஒரு சந்தோஷம், குப்பையை வந்து அவன் கையால் எடுத்து போடுறது. மார்னிங் வந்து கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் கடைக்கு போயாச்சு. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஒரு கடையில் வந்து ஒரு மண்ணீரலே பார்த்தீங்கன்னா 200 250 ரூபா அந்த மாதிரிலாம் விற்பாங்க. இங்கே வந்து ஒரு 80 ருபீஸ் 90 ருபீஸ் அந்த மாதிரி தான், ரொம்ப ரீசனபிளாக தான் விற்பாங்க. எல்லாமே கிடைக்கும். ஈரல் செட்டு, மட்டனு, போட்டி, தலைக்கறி, மூளை எல்லாமே இங்கே இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா முன்னாடி நாளே நம்மளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வாங்கி வச்சுருவாங்க. எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சமைக்கும் போது என் பையனை தூக்கி வச்சுட்டு அவன் பார்க்குறது என்னமோ அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. என்னமோ சமைக்கிறத பார்க்கணும் தூக்குன்னு சொல்லிட்டே இருப்பான். அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம். கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டு, மாமியார், மாமனார், பையன் எல்லாமே எனக்கு கிடச்சது வந்து நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். மேரேஜ்க்கு அப்புறம் என் லைஃப் எப்படி இருக்குமோ, இல்லை அப்பா அம்மாவை விட்டு நம்ம தனியாக இருக்குமே எப்படி இருக்குமோ அப்படிலாம் நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப பிளெஸ்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். சமைச்செலாம் முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு சாப்பிட வந்துட்டாங்க. நான் சமைக்கிற வரைக்கும் என் பையனை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சமையல் வந்து நெய் சோறும் மட்டன் கிரேவி, அதாவது மட்டன் ஈரல் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மட்டன் ஈரல் வந்து சுத்தமாக பிடிக்கல, வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் வேறு வழி இல்லை, சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாப்பாடு சாப்பிட்டு என் ஹஸ்பண்டும் வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு. இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வளர்க்குற கோழி தான். அது கூட அப்படியே விளையாடிட்டே சாப்பாடு அவனும் சாப்பிட்டுட்டான். இது வந்து நாட்டுக்கோழின்னு நினைக்கிறேன். இந்த கோழி நல்லா செம்ம ஆக்டிவாக இருக்குது, பயங்கரமாக கொத்துது வேற. எனக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு நானும் சாப்பிட வந்துட்டேன். எப்படிதான் சாப்பிடும்போது கரெக்டாக இவனுக்கு மட்டும் கரெக்டாக வருதுன்னு தெரியல. வரேன்னா